ஹவு டு ஸ்டார்ட் அமேசான் பிஸ்னஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னா, நீங்கள் எப்படி அமேசானில் வந்து ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண போகிறீங்க. அப்படி சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் முக்கியமாக அதை வந்து நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். அது என்ன அந்த 5 பாயிண்ட்ஸுன்றதை தான் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து திங்க் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அமேசான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்றதை பார்ப்போம். பிஃபோர் டு ஸ்டார்ட் ஆன் அமேசான் பிஸ்னஸ், நீங்கள் அமேசானில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணிக்கணும். அதாவது லேபிளிங் எதில் பண்ண போகிறீங்க, உங்கள் ஓன் லேபிள் கொடுக்க போகிறீங்களா, இல்லை வந்து ஹோல்சேலரோட லேபிளே பண்ண போகிறீங்களா, ரீட்டெயில் பண்ண போகிறீங்களா, ஹோல்சேல் பண்ண போகிறீங்களா, இல்லை ட்ராப் ஷிப்பிங்னா டேரெக்டாக ஹோல்சேல் டு கஸ்டமருக்கு பண்ண போகிறீங்களா, ஹேண்ட்மேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக நீங்கள் இந்த 5 இதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்க் அபவுட் த ஃபுல்ஃபில்மெண்ட் மெத்தட். அதாவது என்னென்னா, எஃபிஏ, எஃபிஎம்னு 2 இருக்குது. எஃபிஏனா அவங்களே ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து அமேசான் வேர் ஹவுஸ் அனுப்பிடுவீங்க, அவங்க வந்து பேக்கிங் எல்லாமே பார்த்துக்குவாங்க. எஃபிஎம்னா நீங்களே பேக்கிங் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து திங்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் அமேசான் செல்லர் டைப். என்ன மாதிரி டைப் பண்ண போகிறீங்க, அதாவது இண்டிவிஜுவலாக பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களோட ஓன் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில் வச்சு பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து கம்பெனி நேமு அந்த மாதிரி, அதாவது ப்ரொப்ரேட்டர் அந்த மாதிரி வச்சு பண்ணுவாங்க. கம்பெனி நேம்லேயே பேன் கார்டு எடுக்கிறது, பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, கரண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத அதை வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் ஆன் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது நீங்கள் சோல் ப்ரொப்ரேட்டராக இருக்க போகிறீங்களா, இல்லை யாரு கூடயாவது டைப் பண்ணி பண்ண போகிறீங்களா, அது இந்த லிமிட்டட் அக்சஸில் பெரிய கம்பெனிஸ் கூட ஏதாவது டைப் பண்ணி அந்த மாதிரி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறீங்க. இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு மெயினாக திங்க் பண்ணிக்கணும். அந்த ப்ராடக்ட் எங்கே வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் இது பண்ணிவிட்டு, இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அமேசானில் நம்ம இது பண்ண பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இன்னொன்று, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு எதுவுமே நம்ம கன்சிஸ்டன்சியோடு பண்ணால் தான் வந்து நம்ம பிஸ்னஸில் க்ரோத் ஆக முடியும். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 5 பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.